டெய்லி நீங்க ஏன் போட மாட்டீங்க? அதே மாதிரி வேலையா நீங்க ஏன் டெய்லி பார்க்க மாட்டீங்க? ஏன் டெய்லி டாஸ்மார்க்ல கூட்டம் வரது இல்லையா? நீங்க பார்த்ததே இல்லையா? டாஸ்மார்க்ல கூட்டம் போறதை நீங்க பார்த்ததே இல்லையா? எத்தனை ஏரியால தமிழ்நாட்டுல எத்தனை வில்லேஜ்ல தண்ணி வரலன்னு தெரியுமா? இன்னும் சரியா போக்குவரத்து வசதி கூட இல்லாத கிராமங்கள், அந்த மாநாட்டு திடலை சுத்தி எத்தனை கிராமத்துக்கு இன்னும் சரியான போக்குவரத்து வசதி இல்லை, சரியான தண்ணி வசதி இல்லை, லைட் வசதி இல்லை. அங்க படிக்கிற குழந்தைங்களுக்கு, ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கெல்லாம் சரியான பள்ளியில சரியான சொல்லி தரதுக்கு ஆசிரியர் வசதி இல்லை. அதெல்லாம் எடுத்து நீங்க நியூஸ்ல போட்டீங்கன்னா இந்நேரம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த மாநாட்டுல தெரிஞ்ச மாதிரியே இதுவும் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். நீங்க உங்களுக்கு மேல இருக்கவங்க சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நீங்க ஒன்று பண்றீங்க. ஜேர்னலிசம் படிச்சு நீங்களும் போயிட்டு உட்காந்துருக்கீங்க. நான் உங்களை வர சொல்ல நீங்க வேலை செய்யறீங்க, ஓகேங்களா? அதுனால அங்கேயே படுத்து கிடந்து அதை கடல்லையே படுத்து உருண்டுருக்கீங்க. அதை நீங்க போட்ட நியூஸை பார்த்தாலே தெரியும். ஆனா கொஞ்சம் இந்த மாதிரி எல்லா நியூஸையும் போடுங்கன்னு சொல்லி அதை போட்டாதான் டிஆர்பி கிடைக்கும், இதை போட்டாதான் கிடைக்கும்ட்டு தேவையில்லாத விஷயம்னு சொல்லிட்டு அதெல்லாம் நீங்க போட்டுருங்க. இதுதான் முக்கியம். சின்ன சின்ன கிராமத்துக்குள்ள போங்க, அங்க இருக்கிற என்னெல்லாம் தேவை இருக்கோ அதை வெளிச்சத்துக்கு கொண்டு வாங்க. அப்பதான் அங்க நல்லது நடக்கும். அப்பதான் தமிழ்நாடு நம்ம ஊர் முன்னேறும். சரிங்களா? நீங்க ஜேர்னலிசம் படிச்சதே அதுக்காக தான். எதுக்காக வந்தோன்றதே கடைசியில மறந்துட்டு யாரோ சொல்றதை நீங்க போறது நீங்க எதுக்கு? அவரே அதை போட்டு போயிடுவாங்க. சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அவ்வளவுதான்.